அப்புறம் இட்லி எப்படி இருக்குது ஃபுல்லாக சின்ன குட்டி குட்டியாக தான் வெட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நம்ம அப்படியே மாட்டுக்கறி சுக்கா அப்படியே ஊற்றுறோம் குழம்புல. சும்மா குட்டி குட்டியாக தான் இருக்குது கடை. அப்படியே பயங்கரமாக இருக்குது. சும்மா நெய் மிதக்க ஒன்று கொஞ்சம் போட்டு அப்படியே ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த எல்லாம் சின்ன சின்ன பீஸ் தான். அப்படியே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் தள்ளிட்டு அப்படியே நல்லா கிளிக் பண்ணி பயங்கரமாக இருக்கு. சும்மா புதினா மல்லிலாம் போட்டு சூப்பராக இருக்கு. இந்த பாருங்க நான் எப்படி எந்திருக்கு. அதுதான் மேட்ரு. அப்படியே மட்டன் மாதிரியே வெட்டி வந்திருக்காங்க. இந்த பாருங்க அப்படியே கரையை தான் செய்யுது. இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா வச்சு பிதைச்சி அப்படியே முடியும். அப்படியே இட்லி பிரியாணி மாதிரி இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இட்லி பிரியாணி மாதிரி நம்ம இது ஒரு ரெசிபியாக கூட வைக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வாரம் சொன்ன மாதிரி நம்ம மாட்டுக்கறி சுக்கா வச்சாச்சு. அதைத்தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். மாட்டுக்கறி ப்ளஸ் இட்லி காலையில் செம்ம இதாக இருக்கும். நேற்றிலும் பயங்கரமாக இருக்கும் போது. ஸோ வாங்க அந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மக்களே இங்கே வாங்க, மாட்டுக்கறி சுக்கா. நாங்கள் கொஞ்சம் சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கோம். நீங்களும் இதேமாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ அப்புறம் இட்லி எப்படி இருக்குது ஃபுல்லாக சின்ன குட்டி குட்டியாக தான் வெட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நம்ம அப்படியே மாட்டுக்கறி சுக்கா அப்படியே ஊற்றுறோம் குழம்புல. சும்மா குட்டி குட்டியாக தான் இருக்குது கடை. அப்படியே பயங்கரமாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்குவோம். பீஸ் நிறைய தான் எடுக்கிறாரு. எப்படி இருக்கிறோம் அடாடா. சும்மா நெய் மிதக்க இருக்கு. ஒன்று கொஞ்சம் போட்டு அப்படியே ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த எல்லாம் சின்ன சின்ன பீஸ் தான். அப்படியே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் தள்ளிட்டு அப்படியே நல்லா கிளிக் பண்ணி பயங்கரமாக இருக்கு. சும்மா புதினா மல்லிலாம் போட்டு சூப்பராக இருக்கு. பாருங்க கொஞ்சம் கறி அடிச்சு இப்போ பாருங்க சும்மா பஞ்சு மஞ்சா அப்படி கொழுப்போட நெஞ்சுக்கறி வாங்கி சாப்பிட்டு செம்ம டேஸ்டாக இருக்கு மாட்டுக்கறியில். இங்கே பாருங்க மறுபடியும் நல்லா குழச்சி அப்படி வச்சு சும்மா குட்டி குட்டியாக மட்டன் அள்ளி குண்டா வச்சு அப்படி பிதைச்சி சாப்பிடுவோம். வேற லெவலில் போயிட்டு இருக்கு. சும்மா கரையுது மட்டன். சரி மாட்டுக்கறி அந்த அளவுக்கு இருக்கு. மட்டன் மாதிரியே வந்துருக்கு. சும்மா விரட்டி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பயங்கரமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்தி வா. ஏன்னா மாட்டுக்கறிக்கெல்லாம் சும்மா இட்லிக்கு சும்மா ஓட விடணும். இங்கே கட்டுங்க அப்படியே மிதக்க விட்டுரும். அப்படியே வச்சு குட்டி குட்டி மட்டன்லாம் உள்ள மூடி மாட்டுக்கறியை கடிக்க வேண்டியதில்லைங்க. அந்த அளவுக்கு வேக வச்சிருவோம். அந்த அளவுக்கு அருமையான ஃப்ளேவர். இதை அப்படியே கொஞ்சம் சாப்பாடு உள்ள அள்ளி போட்டோம்னா மட்டன் பிரியாணி மாதிரி வேணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. இங்காடுங்க இந்த பாருங்க நான் எப்படி எந்திருக்கு. அதான் மேட்ரு. அப்படியே மட்டன் மாதிரியே வெட்டி தந்திருக்காங்க. இந்த பாருங்க அப்படியே கரையை தான் செய்யுது. இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா வச்சு பிதைச்சி அப்படியே முடியும். அப்படியே இட்லி பிரியாணி மாதிரி இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இட்லி பிரியாணி மாதிரி நம்ம இது ஒரு ரெசிபியாக கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க இட்லி பிரியாணி. ஸோ கடைசியா
அடா 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 அடா. ஐயோ ஐயோ, சும்மா விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியாச்சு, கடைசி அவனை சாப்பிட்டு முடிச்சிடும் வீடியோவை. தரமான சம்பவம் வேற லெவலில் இருக்கு. அப்படியே மட்டன் ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்கு. மாட்டுக்கறியும் மட்டன் மாதிரியே வச்சு சுக்கா பயங்கரமா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ.